ஹலோ கைஸ், என்னடா இதில் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்க்கிங்க. இன்றைக்குள்ள டாப்பிக்கே தான். இது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ஃபிஷ் டேங்க். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேரண்டோலாக்கு தான். நம்ம டேரண்டோலா ஆல்ரெடி இருக்க ஸ்பேஸ் நம்ம டேரண்டோலாக்கு பத்தலை, ஸ்மால் கண்டெய்னரில் போட்டிருக்கோம். அதனால தான் நம்மளும் பெட் ஷாப்பில் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இதை வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 150 வந்துச்சு. இப்போ இதில் தான் நம்ம டேரண்டோலாக்கு செட்டப் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டேரண்டோலாக்கு செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் தான் நம்ம டேரண்டோலா எவ்வளோ நாளாக உள்ளே இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். நம்மகிட்ட 2 டைம்ஸ் மோல்டிங் ஆகிட்டு இப்போ ஸ்பேஸ் பத்தலை. அதனால தான் நம்ம இந்த கண்டெய்னரில் இப்போ செட்டப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாதி பிளாஸ்டிக் தான். இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதில் வென்டிலேஷனுக்காண்டி ஆல்ரெடி ஹோல்ட் இருக்கோம், நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டுக்கு ஃபீட் பண்ணதுக்காண்டி. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன நெட்டை கம் வச்சு ஒட்டியிருக்கோம். ஏன்னா ஒட்டியிருந்தால் தான் நம்ம டேரண்டோலா எஸ்கேப் ஆகாமல் இருக்கும். வாங்க அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கோகோ பீட்டு சிலவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், சிலவங்களுக்கு கிடைக்காதவங்க நம்ம பக்கத்தில் நர்சரியில் போய் வாங்கிக்கலாம். இதை தான் நம்ம டேரண்டோலா உள்ள பெட்டிங் போட போகிறோம். ஏன்னா டேரண்டோலாக்கு நார்மலாக போட முடியாது, உள்ளே ஏதாவது பெட்டிங்கை தான் வச்சுட்டு லைட்டாக வெட்டாக இருந்தால் தான் டேரண்டோலாக்கு கரெக்டாக அதை நடக்க முடியும். அதனால தான் இது யூஸ் பண்ணுதோம். ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பீட்டை உள்ளே ஃபுல் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், அதையும் பண்ணிடுவோம். இப்போ எதுக்கு வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டேரண்டோலாக்கு ஒரு பக்கம் லைட்டாக வெட்டாகவும் ஒரு பக்கம் ட்ரையாகவும் இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கம்மியாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நம்மகிட்ட இருக்க டேரண்டோலாவை உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க என்ன வகையான ஸ்பீசியஸ் டேரண்டோலான்னு பார்த்திங்கன்னா மெக்சிகன் ரெட் ரம் டேரண்டோலா. இப்போ வாங்க நம்ம டேரண்டோலா ரிலீஸ் பண்ணிடலாம். பார்த்து பொறுமையாக தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கையை விட்டு லைட்டாக கேப் கிடச்சாலும் ஓடிடுவாங்க. அதனால் ஓடிட்டால் தேடவே முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கரெக்டாக நிற்கி. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டரை வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டேரண்டோலா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. இப்போ தான் லைட்டாக ரெட் கலர் ஹேர்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் இதை உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். நம்மளும் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா லைட்டாக பயந்துருச்சுனாலும் ஸ்பீடாக ஓடிடும். பார்த்திங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம டேரண்டோலா சின்ன ஸ்டிக்கில் நிற்கி. நம்ம டேரண்டோலா அப்படியே சாயில் நம்ம டேரண்டோலா உள்ளே ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த கார்னரில் நிற்கி தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதில் சின்னதாக நிற்கா நம்ம டேரண்டோலா. இப்போ நம்ம டேரண்டோலாக்குள்ளே வாட்டர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம டேரண்டோலா வாட்டர் வச்சாச்சு. நம்ம டேரண்டோலா ஸ்ட்ரெஸ்ஸில் நிற்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரண்டோலாக்கு செட்டப் முடிச்சிட்டோம். இல்லை ஹைடிங் ஸ்பேஸ் எதுவும் வைக்கலாம். இன்னொரு 2 நாளில் நம்ம ஹைடிங் ஸ்பேஸ் உள்ளே வச்சிடலாம். அது வச்ச பிறகு அடுத்த அப்டேட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லுக்காக இருக்கும்னு இது லாலிபப் ஸ்டிக்கு கரெக்டாக ஒரு ஜோம்பி ஹேண்டு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதையும் உள்ள சும்மா வச்சுக்கலாம், கிராஸாக வச்சுக்கணும். எல்லாம் செட்டப்பும் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் அவுட்புட் எடுத்துருக்குன்னு. ஸ்பேஸும் அதிகமாகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.